தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய சுபதின வணக்கம். இன்றைய நிகழ்வில் ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்தில் 118 முதல் 127 வரை உள்ள நாமங்களையும் அதற்கான பொருளையும் நாம் சிந்திக்க இருக்கிறோம். முதலில் வரும் நாமம் ஓம் பக்தி பிரியாயை நமக என்பதாகும். பக்தியில் விருப்பம் உள்ளவள். தெய்வ பக்தி, தேசபக்தி, குரு பக்தி, மாதா பிதா பக்தி, மொழி பக்தி, செய்யும் தொழிலில் பக்தி போன்ற அனைத்து வகையான பக்தியிலும் விருப்பமுள்ளவள் அம்பிகை. எதிர்பார்ப்புடன் செய்யும் பக்தி கௌண பக்தியாகும். அது முதிர்ந்து பக்குவப்பட்டு பின்னால் எதிர்பார்ப்பு இல்லாத பக்தியாக உயரும். அப்படி உயர்ந்த நிலை எய்திய பக்தியை பரபக்தி என்று சிறப்பித்து கூறுவர். எவ்வகை பக்தியாகினும் அதனை அம்பிகை ஏற்று அருள் பாலிக்கிறாள். பக்தி என்ற சொல் பஜ் என்ற மூலச் சொல்லிலிருந்து பிறந்தது. பஜ் என்றால் சேவை அல்லது தொண்டு என்பது பொருள். தொண்டை அடிப்படை நோக்கமாக கொண்டதே பக்தி மார்க்கம். மகேசனை மூல காரணமாக வைத்து மக்களுக்கு தொண்டு செய்வதே பக்தி நெறியின் நோக்கம் என்பது இதனால் தெளிவாகிறது. அக்கால நாயன்மார்கள், ஆழ்வார்கள் அத்தகைய தொண்டு வாழ்க்கையை நடத்தினார்கள். பிற்காலத்தில் ஸ்ரீ ராமகிருஷ்ணர், சுவாமி விவேகானந்தர், சுவாமி சிவானந்தர், சுவாமி சித்பவானந்தர் போன்றவர்கள் இதனையே வலியுறுத்தினார்கள். அவர்களின் பெயரால் இயங்கும் நிறுவனங்கள் தற்காலத்தில் அதனையே தொடர்ந்து செய்து வருகின்றன. இறைபக்தி என்பது 9 வகையில் அடங்கும் என்று நாரத பக்தி சூத்திரம் போன்ற நூல்கள் குறிப்பிடுகின்றன. அவை ஸ்ரவணம், இறைவனின் புகழை கேட்பது; கீர்த்தனம், இறைவனின் புகழை பாடுவது; ஸ்மரணம், இறைவனின் பெருமைகளை நினைத்துக் கொண்டே இருப்பது; பாத சேவனம், இறைவனுக்கு திருவடி தொண்டு செய்தல்; அர்ச்சனம், இறைவனுக்கு பூக்களால் அர்ச்சனை செய்வது, பாக்களால் பாமாலை பாடுவது; வந்தனம், இறைவனை விழுந்து வணங்குதல்; தாஸ்யம், இறைவனுக்கு அடிமையாக தொண்டு செய்தல்; சக்கியம், இறைவனிடம் நட்பு பூண்டு ஒழுகுதல்; ஆத்ம நிவேதனம், இறைவனுக்கு தன்னையே அர்ப்பணித்தல். இவற்றில் எதுவானாலும் அது அம்பிகைக்கு பிரியமானதே. தொடரும் நாமம் ஓம் பக்தி கம்யாயை நமக என்பதாகும். பக்தியால் அடையத்தக்கவள். பக்தி யோகத்தின் மூலம் அவளது அருளை எளிதில் அடையலாம். அன்பு என்னும் வலையில் அகப்படுவது கடவுளின் இயல்பு. அந்த வகையில் அம்பிகையை எளிதில் பக்தி வலையில் சிக்க வைக்கலாம். தொடரும் நாமம் ஓம் பக்தி வஷ்யாயை நமக என்பதாகும். பக்திக்கு கட்டுப்பட்டவள், பக்திக்கு வசப்படுபவள். எவருக்கும் கட்டுப்படாத அம்பிகையை பக்தியால் கட்டுப்படுத்தலாம், வசமாக்கலாம். அவளே அன்பின் மொத்த உருவம். ஆதலால் அன்பு அன்புக்கு கட்டுப்படுகிறது, அதாவது தனக்கு தானே வசமாகிறது. தன்மையத்தன் ஆதல் என்பது இறைவனின் என் குணங்களுள் ஒன்றாகும். மகான்கள் தேவியை வசமாக்கி அதன் வழியே உலகிற்கு நன்மைகளை செய்கிறார்கள். ஆதிசங்கர பகவத் பாதர் வனதுர்கா மந்திரத்தால் சரஸ்வதியின் அம்சமான சரசவாணியை வசப்படுத்தி வந்து ஸ்ருங்கேரியில் சாரதையாக ஸ்தாபித்தார். தொடரும் நாமம் ஓம் பயாபகாயை நமக என்பதாகும். பயத்தை போக்குபவள். பஞ்சபூதங்களாலும் மரணத்தாலும் ஏற்படும் பயத்தை போக்குபவள். துர்தேவதைகள், கோள்கள் போன்ற பல்வேறு காரணங்களால் ஏற்படும் பயத்தை போக்கி அடியார்களை அச்சமில்லை அச்சமில்லை என்று கூறிடச் செய்பவள் அம்பிகை. தொடரும் நாமம் ஓம் சாம்பவ்யை நமக என்பதாகும். சம்புவின் மனைவி. ஷம் என்றால் மங்களம். மங்களத்தை செய்யும் சிவனின் சக்தி சாம்பவி. நவராத்திரியில் 8ஆம் நாள் தேவியாக கருதி வழிபடப்படும் பெண் குழந்தையை சாம்பவி என்பர். யோக முறையில் குறிப்பிடப்படும் சாம்பவி முத்திரையின் வடிவானவள்.
சிவனடியார்களை சாம்பவர்கள் என கூறுவர். சாம்பவர்களின் தாய் சாம்பவியானாள். சாம்பவி தீட்சை என்ற தீட்சையின் வடிவாகவும் அத்தீட்சையை குறிக்கும் இறைவியாகவும் இருப்பவள் சாம்பவி. அபிராமி அந்தாதியின் 50வது பாடல் குறிப்பிடும் அன்னையின் பெயர்களில் சாம்பவி என்ற நாமமும் ஒன்றாகும். தொடரும் நாமம் ஓம் சாரதா ராத்யாயை நமக என்பதாகும். சாரதையால் வழிபடப்படுபவள். சாரம் என்றால் ஞானம் அல்லது அறிவு என்று பொருள். அதனை தருபவள் சாரதை என்ற சரஸ்வதி தேவியை கலைமகளும் திருமகளும் வழிபடுகின்றனர். சரத்காலத்தில் வரும் நவராத்திரியை சாரதா நவராத்திரி என்று கூறுவர். அந்த சாரதா நவராத்திரியில் வழிபடப்படுபவள். வசினி முதலான வாக் தேவிகளும் ஞானத்தை அருள்பவர்கள். எனவே அவர்களும் சாரதைகளே. அவர்களாலும் வழிபடப்படுபவள். திருஞான சம்பந்தர் போன்ற ஞானாசிரியர்களும் யோகிகளும் துறவிகளும் சாரதர்கள் என்ற சொல்லால் குறிப்பிடப்படுபவர்கள். அவர்களால் அம்பிகை வழிபடப்படுகிறாள். மேற்கூறியவர்களை அபிராமி பட்டர் உணர்வுடையோர் என்கிறார். அதாவது ஞான உணர்வு. அம்பிகையை உள்ளே அறியும் உணர்வு பெற்றவர்கள். அந்த உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் என்று அம்பிகையை போற்றுகிறார் அபிராமி பட்டர். தொடரும் நாமம் ஓம் சர்வாண்யை நமக என்பதாகும். சர்வனின் துணைவி. அஷ்டமூர்த்திகளில் பூமியின் வடிவில் இருக்கும் சிவமூர்த்தியை சர்வன் என்று கூறுவர். அவனது சக்தியை சர்வாணி என்றனர். பூமி மூர்த்தியாகிய சிவனின் மனைவி சர்வாணியை சுகேசி என்றும் அழைப்பர். தொடரும் நாமம் ஓம் சர்மதாயின்யை நமக என்பதாகும். சுகத்தை கொடுப்பவள். தன்னை வழிபடும் அடியவர்களுக்கு அன்னை எப்போதும் சுகத்தையே தருகிறாள். உலகியல் சுகங்கள் மட்டுமல்லாது யோகிகளுக்கு மோட்ச சுகத்தை கொடுத்து அவர்களை ஜீவன் முக்தர்களாக வாழச் செய்கிறாள். யோகம் முதலிய சாதனைகளால் ஆத்ம சுகத்தை தருபவள். சுகானந்த வாழ்வழிப்பாய் என்று அபிராமி அம்மை பதிகம் கூறுகிறது. தொடரும் நாமம் ஓம் சங்கர்யை நமக என்பதாகும். சங்கரனின் துணைவி. ஷம் என்றால் மங்களம். மங்களத்தை செய்பவன் சங்கரன். அவனது துணைவி சங்கரி. அபிராமி அந்தாதியில் அன்னையின் நாமங்களை கூறும் பாடல் சங்கரி என்ற பெயரையும் குறிப்பிடுகிறது. நிறைவாக வரும் நாமம் ஓம் ஸ்ரீகரியை நமக என்பதாகும். செல்வத்தை கொடுப்பவள். ஸ்ரீ என்ற ஓர் எழுத்து ஒரு சொல் குறிப்பிடும் அனைத்து நன்மைகளையும் தருபவள். அபிராமி அந்தாதியும் தனம் தரும் என்று அவள் ஸ்ரீகரியாக இருப்பதை குறிப்பிடுகிறது. செல்வத் திருமகளை திடம் கொண்டு சிந்தனை செய்திடுவோம். செல்வமெல்லாம் தருவாள், நமது ஒளி திக்கனைத்தும் பரவும் என்ற மகாகவி பாரதியாரின் வார்த்தைகளை நாம் பிரார்த்தனையாக வைத்து இன்றைய நிகழ்வை நிறைவு செய்கிறோம். தொடர்ந்து நாளைய நிகழ்விலும் அன்னையின் பெருமையை போற்றும் நாமங்களை சிந்திப்போம். இன்றைய நிகழ்வில் ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்தின் 118வது நாமம் முதல் 127வது நாமம் வரை நாமத்தையும் அதற்கான பொருளையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.